சிஎஸ்கே ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி எம்.எஸ். தோனியா இருக்கட்டும், பிளஸ் சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் ஆகட்டும், பிளஸ் 2026 இந்த ஐபிஎல் மினி ஏலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத பிளேயர்லயா வந்து பார்த்தீங்கன்னா, தட்டி தூக்கியிருக்காங்க. எஸ்பெஷலி சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். எஸ்பெஷலி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தது கேமரன் கிரீன், கில்லர் மில்லர் தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிளஸ் அவங்கள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே இழந்துட்டாங்க. பிளஸ் ஆப்ஷன்ல போனாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய தொகைக்கு போனதுனால அவங்கள வந்து ஆப்ஷன்ல எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்கே 9 பிளேயர்ல வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா யங்ஸ்டர் 2 யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பூஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு பெரிய தொகையே குடுத்து வாங்கியிருக்காங்க 2 யங்ஸ்டர. மத்தபடி சிஎஸ்கே எடுத்த அந்த 9 பிளேயர் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான டீமா தான் வந்து சிஎஸ்கே வந்து 9 பிளேயர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியாகணும். யார் யார சிஎஸ்கே எடுத்திருக்காங்க, பிளஸ் இதனால சிஎஸ்கேக்கு என்ன லாபம், பிளஸ் இனி ஒரு 10 வருஷத்துக்கு சிஎஸ்கேவால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெளிவா இந்த டீட்டெயிலா வீடியோல பார்த்துடலாம் நண்பர்களே. நண்பர்களே, ஐபிஎல் 2026க்கான ஒரு மினி ஆக்ஷன் நேத்து வந்து ஒரு கோலாகலமா நடந்து முடிஞ்சுச்சுன்னே சொல்லி ஆகணும். இந்த கோலாகலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா, சிஎஸ்கே ரசிகர்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு பிளேயர்லாம் தட்டி தூக்கியிருக்காங்க. சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். பிளஸ் வந்து கேமரன் கிரீனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினாங்க. இருந்தாலும் சிஎஸ்கேவா இல்ல கேகேஆர் அப்படின்ட்டு பயங்கரமா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருந்தது. கடைசி வரைக்கும் போராடினாங்க சிஎஸ்கே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதிக வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆர் அவங்கள எடுத்துட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா, கேகேஆருக்கு விட்டு குடுத்துட்டாங்க. நீங்களே வச்சுக்கங்கப்பா கேமரன் கிரீன்ட்டு கடைசியில 22 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆர் அவர வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் இருந்தாலும் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிளேயர 9 பிளேயர எடுத்திருக்காங்க. அதுவும் இந்தியன் பிளேயர் 2 பிளேயர் ஒரு அன்கேப்ட் பிளேயர வந்து பார்த்தீங்கன்னா, 14.2 கோடிக்கு வந்து அதிக பணம் குடுத்து வாங்கியிருக்காங்க. பிரவீன் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அதிக விலை குடுத்து வாங்கியிருக்காங்க. இதுதான் இந்தியன் டீம்ல ஒரு ஐபிஎல் டீம்ல ஒரு ட்விஸ்ட்டா இருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மென்ட்ல. 2 பேருமே யங் பிளேயரா இருக்காங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க வந்து சிஎஸ்கே டீம் விட்டு எங்கேயும் போக வேணாம்ப்பா. நாங்க உங்கள தக்க வச்சுக்கிறோம். உங்க இன்டென்ட்ட காமிங்கப்பா அப்படின்ட்டு அதுக்காக ஒரு யங் பிளேயரா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மென்ட்டா அவர எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. பிளஸ் கார்த்திக் சர்மா ஒரு விக்கெட் கீப்பர். நல்ல ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதனால அவரையும் வந்து உள்ள தட்டி தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஹென்றி பிளஸ் வந்து அகில் கோஷன், மேத்யூ ஷாட்ன்ட்டு 3 பேருமே ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. மேத்யூ ஷாட்ட பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர். பேட்டிங்ல பயங்கர இன்டென்ட் எந்த ரோல் ஓப்பனிங்ல நீங்க குடுத்தாலும் அதிரடி ஆடுவாரு. பிளஸ் மிடில், டெத் ஓவர், பினிஷிங் எதுல குடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர் மேத்யூ ஷாட். பிளஸ் அவர்ட்ட நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கனால நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா வந்து பார்த்தீங்கன்னா, மேத்யூ ஷாட்ட தட்டி தூக்கியிருக்காங்க. அதே மாரி தான் அகில் கோஷன் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த அகில் கோஷன் நல்ல ஒரு T20 ஃபார்மேட்டுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலர்னே சொல்லி ஆகணும். ஓவர்லயே அவரால ஒரு விக்கெட் எடுக்கிற அளவுக்கு பயங்கர எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் அதனால வந்து தட்டி தூக்கியிருக்காங்க அகில் கோஷனை பொறுத்தவரைக்கும். அவரால நல்ல குவாலிட்டியா பேட்டிங் ஆட முடியும். பிளஸ் வந்து பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி குடுக்கும். 4 ஓவர் வந்து பவுல் பண்ணாலும் நறுக்குன்னு பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்னா அகில் கோஷனை வந்து கம்பல்சரி சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் மார்க் ஹென்றிய பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து நல்ல ஒரு நியூசிலாந்து நல்ல ஒரு வேகப்பந்து அதிக வேகமா வந்து வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர். அது குவாலிட்டியான ஒரு பவுலர் தான் தட்டி தூக்கியிருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான தூக்கியிருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் நல்ல ஒரு பிளேயர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியன் டீம்ல அவருக்கு அந்த அளவுக்கு பெருசா வந்து சான்ஸ்ங்கிறது கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. பிளஸ் அந்த மறுபடியும் அந்த சான்ஸ் நமக்கு வேணும்னா ஐபிஎல் மாரி இந்த பிளாட்ஃபார்ம் தான் மறுபடியும் பயன்படுத்தி இந்தியன் டீமுக்குள்ள நுழைவாரா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி 9 பிளேயர் வந்து சிஎஸ்கே வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. இந்த 9 பிளேயருமே பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான் நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் நெனைக்கிறேன். பிளஸ் இருந்தாலும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பெரிய பிளேயர வந்து சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் எடுக்காட்டியும், பிளஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான ஒரு பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்ல ஒரு பெட்டரான பிளேயர் தான் எடுத்திருக்க மாரி தெரியுது. பிளஸ் இதுல உங்க கருத்தையும் நீங்க வந்து பதிவிட்டுறலாம். பிளஸ் சிஎஸ்கே இந்த எடுத்திருக்க அந்த 9 பிளேயரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான் எடுத்திருக்காங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒர்த் இல்லாத பிளேயர் தான் எடுத்திருக்காங்களா? அப்படிங்கிறத நீங்க வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் எப்ப எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பிளஸ் அது ஒரு வித்தியாசமா தான் இருக்குங்கிறது இதுல இருந்து ஒரு உதாரணமா நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. மறக்காம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி உங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.